கொரியர்ல ஒரு பென்டிரைவ் வரும். அதை பார்த்துட்டு கல்யாணத்தை நடத்தலாமா வேணாமான்னு நீங்களே ஒரு முடிவெடுங்க. ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? யார் அது? மாமா, கூப்பிட்டீங்களா மாப்பிள்ள? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வண்டியா கூட கேளுங்க, நான் தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். நான் கேட்க வந்தது வேற ஒண்ணு மாமா. அதுவா மாப்பிள்ள? அது 12 மணிக்கு மேலதான் கிடைக்கும். என்கிட்ட ஒரு கட்டிங் கூட கிடையாது ஐயோ மாமா. புரியுது. மண்டை கச 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 கசன்னு இருக்கும். யார பார்த்தாலும் எரிச்சல் வரும். ஏதாவது தூக்கி அடிக்கலாம் போல இருக்கும். ஒரு கட்டிங் போட்ட எல்லாம் சரியாயிடும். ஒரு 300 ரூபாய் கொடுங்க, உடனே ரெடி பண்ணிடுறேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சாரி மாப்பிள்ள, அதுல 1 ரூபா கூட குறையாது. இதுல எனக்கு எந்த கமிஷனுமே இல்ல. ஐயோ மாமா, நான் சரக்கு பத்தி பேசல. வேற கதிர் மச்சான் யாரையோ எதிர்பார்த்து ரொம்ப நேரமா வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்களா? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வரலையா மாப்பிள்ள? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நேரமா அவன் அங்கேயே தான் இருக்கான். இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன். கதர், என்ன வாசல்ல ரொம்ப நேரமா நின்னுட்டுக்கிற? ஏன் நம்ம வீட்டு வாசல்ல தானே நிக்கிறேன். ஏத்து வீட்டு வாசல்ல நிக்கிறேன். என்ன பிரச்சனை? இல்ல, சொல்லாம கொள்ளாம வாசல்லயே உலாத்திட்டு இருக்கே, அதனால கேட்டேன். ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு வரணுமா? என்ன? இல்லப்பா, வாசல்லயே நிக்கிறியே, என்ன விஷயம்னு சும்மா கேட்டேன். எதுக்கோ நிக்கிறேன். இப்ப அதை தெரிஞ்ச என்ன செய்ய போறீங்க? உள்ள ஏதாவது வேலை இருக்கோ, போய் பாருங்க. போங்க போங்கங்கறல. சும்மா என்னாச்சு? கதிர் ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்கான்?